ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க. ஆனா எல்லார்கிட்டயும் லைவ்ல பேசிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்திருக்கோம். என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பய போனாலும் போயிட்டு போறியா. எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. கண்டிப்பாங்க சார். இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார், உயிரை விட்டுருக்காங்க சார். அந்த காரணங்க. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இந்த குழந்தைங்க இன்னுமே அவர் மாமான்னு தான் சொல்லுங்க சார். எப்ப பார்க்க போறேன்னு தான் சொல்லுங்க சார். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. திமுக பழி வாங்குது, திமுக மயில போடுது. அவன் தான் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான். திமுக ஆதவ அர்ஜுனா மேல வழக்கே போடல. திமுக நிர்மல் குமாரை வந்து கைது பண்ணவே இல்லை, புஷியானந்த கைது பண்ணவே இல்லை. இந்த விஷயத்துல முழுக்க தாவேக்காவை தப்பிக்க விட்டது திமுக. அந்த கேடு கட்ட, மானம் கட்ட, வெக்கம் கட்ட திமுக தான். இதுல இப்ப இந்த சிபிஐ விசாரணைக்கு மாத்திர உடனே விஜயோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போடுறாப்புல, நீதி வெல்லும் அப்படின்னு போடுறாப்புல. கொஞ்சம் கூட இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திருந்தவே மாட்டாங்க என்பதற்கான சான்று இது. இவர் நீதி வெல்லும் போட்ட உடனே இருக்கக்கூடிய மொத்த அணில் கூட்டமும் நீதி வெல்லும், தர்மம் வெல்லும், அப்புறம் வெல்வோம் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஆளுக்கு எளி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே நீதி வெல்லுது வச்சுக்குவோம், விஜய் வந்து வெளில இருக்க முடியாது, சிறைக்குள்ளா இருக்கணும். ஏன்னா இந்த மரணங்களுக்கு முழுக்க காரணகர்த்தா, மூல காரணம் விஜய் தான். ஆனா கூச்சம் இல்லாம இப்போது வரைக்கும் ஆதரவு சொல்றாரு.